எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்தோம். சங்கரா மீன், பாறை மீன், அப்புறம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் மீன், சீலா மீன்லாம் வாங்கினோம். ஸோ அதை வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேக்கெட் தூள் பார்த்திங்கன்னா எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய மீன் வாங்குறப்போ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வறுக்கிற மசாலா தூள் வந்துட்டு 2 இந்த 10 ரூபாய் பேக்கெட் இருக்குல்ல, அது 2 சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கோம், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அரிசி மாவு எதுக்குனாக்கா நம்ம வறுக்கும் போது அந்த மசாலா வந்துட்டு பிரியாமல் இருக்கிறதுக்காக. பிரியாமலே இருக்குன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ரொம்ப பிரியாமல் ஓரளவுக்கு லைட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு நம்ம வச்சுருக்க மீன் பீசஸ் எல்லாமே போட வேண்டியதான். நான் வந்துட்டு ஒரு 35லேருந்து 40 பீஸ் வரைக்கும் மீன் சேர்த்துருக்கேன். இதில் 37 பீஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நல்லா பெரட்டிக்கலாம். பெரட்டினதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஸோ வாங்கின மீதி மீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சீலா மீன் சொல்லுவாங்களே அது. ஸோ இதை நாளைக்கு வறுக்கலாம், அப்படி இல்லைனா குழம்பு வைக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா அடுக்கி தண்ணியை வடிச்சிட்டு போட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா காரம் மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அப்பாவுக்கு சளியாக இருக்கிறதுனால காரம் மீன் வாங்கியிருந்தோம். அந்த குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ மீன் வறுக்கிறதுக்காக பாம் ஆயில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் ஊற்றி அதை லைட்டாக சூடு பண்ணிக்குவேன். அப்போ அந்த ரொம்ப திக்காக இருக்கிறது வந்து கொஞ்சம் இலகும். ஸோ அது இலகுனதுக்கப்புறமா தோசைக்கல்லை எண்ணெய் விட்டு மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நான் வறுக்கும் போது அது மேலே கருவேப்பிலையை போட்டு வறுப்பேன். ஸோ அப்போ வந்து டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாம் ஆயில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி தான் சமைப்போம். எங்களுக்கு மட்டும் வந்துட்டு பாம் ஆயில், அதாவது எனக்கு, அம்மாவுக்கு, என் தங்கச்சிக்கு, குழந்தைக்கு மட்டும். ஸோ மீன் ஃபுல்லாக வறுத்தாச்சு. அந்த நடு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்படி கமுத்தி போட்டு வச்சுருக்கேன், நிற்க வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். எங்கள் லஞ்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதம், இதோட லஞ்ச் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து நான் தேய்க்கிற எண்ணெய் வந்து தீர்ந்து போச்சு, அதை தான் காய்ச்சி போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பெரிய டப்பாவை வாங்கி வச்சுக்கிட்டாக்கா வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பெரிய டப்பா வேணும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 லிட்டர் வரும் இந்த ஆலிவ் ஆயில், ஸ்பானிஷ் ஆயில். ஸோ இப்போ வந்து ஒரு பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ஆலிவ் ஆயிலை வந்துட்டு மைக்ரோவேவில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு சூடு பண்ண போகிறேன். நீங்கள் அதை அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்தாக்கா அப்படியே அடுப்புலேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ சூடான எண்ணெயை வெளியே எடுத்து அதில் வந்துட்டு நெல்லிக்காய் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 கொத்து கருவேப்பிலையை அந்த காம்போடு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். திரும்ப ஒரு 3 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துட்டேன். அந்த நெல்லிக்காய், கருவேப்பிலையெல்லாம் கம்ப்ளீட்டாக பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதை நல்லா சுத்தமாக ஆற வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஆறி ஜில்லுன்னு இருக்குது. இப்போ இதை வந்துட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு நான் அந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ வடிகட்டிட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியது தான். இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். 1 விட்டு 1 நாள், அதாவது நைட்டு தூங்கும்போது இது தலையில் தடவிக்குவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன் ஷாம்பு போட்டு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வந்து நல்லா ஒயிட் ஹேர்ஸ் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகும். இது வந்துட்டு எங்கள் அம்மா வந்து ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது கூட இன்னும் சில விஷயத்தெல்லாம் சேர்ப்பாங்க. பட் எனக்கு இது 2 மட்டும் போதும், இதோடு நிறுத்திக்கிட்டேன். இந்த எண்ணெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.